தம்பதியரும் மகத்தாட்சி பிராமணத்தையும் மக்கமாறு 7 பேர்களுக்கும் அந்த அம்மா என்ன சொல்லி பேர் கொடுத்தா தெரியுமா? என்ன சொல்லி பேர் சங்கு பட்டன் வெங்கு பாட்டு தக்க சோமலிங்க பாட்டு சரவண பட்டணன் 6 பேருக்கும் இளைய தம்பி ஆசக்காரன் பாசக்காரி அறிவில்ல சிறந்த பிள்ளை அழகுலையும் சிறந்த பிள்ளை 6 பேருக்கும் இளைய தம்பி 6 பேருக்கும் தம்பி 6 இளைய முத்து பாட்டு அப்பா பட்டங்கு உப்பா பாட்டு சங்கு பட்டம் வெங்கு பாட்டு தக்க சோமலிங்க பாட்டு சரவண பட்டனோ 6 பேருக்கும் இளைய தம்பி ஆசக்காரன் பாசக்காரி 6 பேருக்கும் இளைய தம்பி 6 இளைய முத்து பாட்டு திருவயற்று 6 பேர்கள் பிறந்தார் பட்டம் மாறு 6 பேர் 6 பேருக்கும் இளைய பிள்ளை 6 இளைய முத்து பாட்டு 7 நல்ல மக்கமார்கள் இன்பத்தோடு பிறந்தவாறு அம்மாவான அத்தாட்சி 7 நல்ல மக்களையும் திருவயத்தில் 7 மக்கமாறு பிறந்தாலும் அப்பா பட்டன் குப்பா பட்டன் சங்கு பட்டன் வெங்கு பட்டன் தக்க சோம லிங்கப்பட்டன் சரவண பட்டன் 6 பேருக்கு இளைய மகன் தான் 6 இளைய முத்துப்பட்டன் அம்மா அகத்தாட்சி பெண்ணானவள் 7 மக்களுக்கும் அழகான பெயர்களை சூட்டினார். அப்படி 7 பட்டமார்கள் பெத்ததாய வயத்துல பிறந்தாலும் ஒரு அம்மா குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? எல்லா பிள்ளைகளையும் ஒண்ணு போல தான் பிள்ளை நினைச்சு வளர்ப்பா. பெத்தவெல்லாம் பிள்ளைகளை எப்படி நினைக்கணும் தெரியுமா? எப்படி நினைக்கணும்? கண்ணுன்னா 2 கண்ணுன்னு பாக்கணும். எல்லாம் கண்ணுதான். எத்தனை மக்கமார் பிறந்தாலும் ஒரு அம்மாவுக்கு தான் பெற்றெடுத்த மக்களை எல்லாம் ஒரே நினைப்புல வளர்க்கணும். ஒரே கண்ணாக வளர்க்க வேண்டும். அதுதான் ஒரு அம்மாவுடைய கடமை. அதுதான் ஒரு அம்மாவுடைய தனி சிறப்பு. அந்த அகத்தாட்சி அப்படி வளர்த்தாளா? என்ன செய்தா? 6 மக்களையும் ஒரு வளர்ப்பாக. ஆமா ஆமா சுவாமி. பட்டமாறு அண்ணமாறு 6 பேரையும் ஒரு வளர்ப்பாகவும் 6 பேருக்கும் இளைய மகனாகிய அது யாருன்னா பாசக்காரன் பாசக்காரன் அறிவில சிறந்த பிள்ளை 6 இளைய தம்பியான 6 இளைய முத்துப்பட்டனை மட்டும் அம்மா அகத்தாட்சி பெண்ணானவள் இளைய முத்துப்பட்டனை மட்டும் தனி வளர்ப்பா வளர்த்து வாரா. ஒரு தனி வளர்ப்பா வளர்த்து வாரா வாரா. எத்தனை இருந்தாலும் முத்துப்பட்டன் கடைசாலி பிள்ளை அல்லவா? கடைசி குழந்தை அல்லவா? கடக
குட்டி மகனான முத்துப்பட்டனை ஆரிய நாட்டுல அம்மா எப்படி வளர்த்து வர தெரியுமா? எப்படி வளர்த்து வருகின்றார்? நல்ல கரண்டகமே நல்ல கரண்டகமே குட்டி என் மகனே மகனே முத்துப்பட்டா இளைய முத்துப்பட்டனையோ கரையதில்ல விட்டோமனா கண்ட காலு நோகுமென்றே பூமிலையோ விட்டோமனா அம்பாதோ நோகுமென்றே இளைய முத்துப்பட்டனையோ அம்மாவன அத்தாட்சி கண்ணோடு கண்ணா வைத்து கண்டி மகன வளர்த்துவாரா கோளதில தொட்டில் கட்டி அரும மக முத்துப்பட்டனா அவனை துடையதில்ல நடபரத்தி என்ன ஊட்டி ஊட்டி வளர்த்துவாரா உடம்பு எல்லாம் நெய்யூருக ஆறு மக்களை ஒரு வளர்ப்போம் இவனை மட்டும் தானே வளர்ப்பா அகத்தாட்சி வளர்த்துவாரா இளைய முத்துப்பட்டனவன் அவன் பச்சை நிறம் பகல நீரம் அவன் மஞ்ச நிறம் மாலை நீரம் அவன் 21 அழகோடு இருப்பார முத்துப்பட்டனா இளைய முத்துப்பட்டனுக்கு ஒரு வயது 2 வயது அங்கு உத்தம் 3 வயதாட்சி 3வது வயதில இறக்கி காது குட்டி காது குட்டி கடுக்கம் போட்டா 4வது வயது மாட்சி நடவண்டி தள்ளுவாரா ஆறுளைய முத்துப்பட்டல் 5வது வயது மாட்சி வயது மாட்சி அறிவு பள்ளி படிக்க வைத்தார் அறிவு பள்ளி படிக்க வைத்தார் பள்ளிக்கூடம் படிப்பாரா பள்ளிக்கூடம் படிக்க வைத்தார் அம்மாவனாத்தாட்சி ஆரிய நாடதில்ல அது மக முத்துப்பட்டல் அவர் பள்ளிக்கூடம் படிக்க போறா பள்ளிக்கூடம் பலகணக்கும் புரிய போறா பலகணக்கும் புரிய போறா அண்ணா நானு வயது 5 வயதாகி விட்டது இந்த பிள்ளைக்கு. ஆமா, ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி 5 வயசு ஆயிட்டு. அண்ணமார்கள் 6 பேர்களும் பட்டமார்கள் இருக்கும் போது, இருக்கின்ற போது ஒரு நாள் காலையில அம்மா அகத்தாட்சி பெண்ணானவள் இளந்தரித்து வந்தா. வருகிறா.
அந்த அம்மா மக்கமாறு 7 பேரையும் கூப்பிட்டா பக்கத்துல. அம்மா கூப்பிடுதா பிள்ளைகள் அங்க வாங்க ஐயா. அடே அப்பா பட்டா, அப்பா பட்டா, ஏ குப்பா பட்டா, அப்பா பட்டா, குப்பா பட்டா, என் மகனே சங்கு பட்டா, வெங்கு பட்டா, அம்மா சங்கு பட்டா, லிங்கு பட்டா, தக்க சோம லிங்கப்பட்டா, சரவணப்பட்டா, அம்மா தக்க சோமலிங்க பட்டா, சரவண பட்டா, முத்துப்பட்டா என்று தான் பெற்றெடுத்த மக்களை முன்னால அம்மா கூப்பிட்டா. அம்மா ரொம்ப பிள்ளைய பாதத்தோட கூப்பிடுதா பிள்ளைகள. தாய் சொல் தட்டாத பிள்ளைகள் அல்லவா. அம்மா தாய் சொல்ல ஒரு காலம் தட்ட மாட்டாங்க பிள்ளை. அம்மா கூப்பிட்ட உடனே அம்மாவுக்கு முன்னால 7 பட்டமாரும் வந்து உட்கார்ந்தாங்க. அம்மா எதுக்கு எங்களை கூப்பிட்டேன்னு ஒண்ணு போல முன்னால வந்து உட்கார்ந்துட்டாங்க அம்மா முன்னால. அதுலயா பிள்ளைன்னா அப்படிலாம் இருக்கணும். எப்ப அப்படிலாம் இருக்கணும் குடும்பம்னா அதெல்லாம் பிள்ளை இவ்வளவு ஒத்துமையா இருக்கணும். இப்ப உள்ள அம்மா மகனை கூப்பிட்டான்னு சொன்னா சொன்னா அடக்கலட்டு செடிக்கு உனக்கு வேற வேலை இல்லைன்னு போயிருவான். உங்களுக்கு ஒரு வேலை இல்ல அப்படின்னு அம்மாவுல பேருமா வேலையை பார்த்து. அதுல மூத்த மகன் அப்பா பட்டனை கூப்பிட்டு அம்மா ஒரு வார்த்தைய சொன்னா. அம்மா என்ன சொன்னா அவரை கூப்பிட்டு, டே மகனே மூத்தவனே அப்பா பட்டா, ஏ அப்பா பட்டா, அப்பா பட்டா, நீ எனக்கு முதலாவது பிள்ளையா பிறக்கும் போது அம்மா நீதான் எனக்கு தளப்பிள்ளை தளப்பிள்ளை. மூத்த மகனா என் திருவயத்தில பிறந்து வளர்ந்து வரும்போது அம்மா நீ வளர்ந்து வருகின்ற போது அந்த காலத்துல அம்மாட்ட பைசா இல்லாம போச்சு. அப்பம்லாம் அந்த அளவுக்கு ஒண்ணும் வாய்ப்பு இல்ல. உன்னைய உயர்நிலை படிக்க வைக்க என்னால முடியலப்பா. அப்ப அந்த அளவுக்கு காசு பணம் கொஞ்சம் கிடையாது, ரொம்ப டைட்ல ஓடிச்சு வண்டிய. இரண்டாவது மகனாகிய குப்பாப்பட்டன் பிறக்கும் போது அம்மாட்ட வசதி வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அப்ப கொஞ்சம் நார்மலா போயிட்டு இருந்தது. அண்ணா நானு நீங்க 7வது மகன் பிறந்த உடனே 7வது மகன் என் வயிற்றுல ஜனிச்ச உடனே முத்துப்பட்டனானவன் என் திருவயிற்றுல பிறந்த பிறகுதான் அம்மா நீ பிறந்த பிறகுதான் நமக்கு இம்பட்டு செல்வாக்கு வந்து சேர்ந்ததப்பா. எப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு செல்வாக்கு பாத்துக்க. அதனால என்னப்பா என்னம்மா மூத்த மகன் 1ஆம் கிளாஸ் தான் நீ படிச்சிருக்க. அம்மா நீ 1வது தான் படிச்சிருக்க. அதுக்கப்புறத்துல நீ பள்ளிக்கூடம் போக வாய்ப்பு இல்ல. அம்மா அதுக்கப்புறம் நீ பள்ளிக்கூடம் போது நம்ம அம்மாட்ட வசதி இல்ல அப்பாட்டையும். 2வது மகன் 6 மாசம் போயிருக்கான் பள்ளிக்கூடம், அதுக்கு பிறகு போகல. அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ண தான் போல. அண்ணமாறு 6 பேர்களும் சரி அறகுறையாத்தான் அத்தாட்சி வயத்துல பிறந்து படிச்சிருக்கீங்க. அம்மா அரையும் குறையும் 3/4 மாதம் இருந்துட்டு செலவு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு என் முத்துப்பட்டனுக்கு வயது 5 வயதாச்சுப்பா. அம்மா பிள்ளைக்கு 5 வயசு ஆச்சுப்பா. அதனால என்ன அண்ணமாறு பட்டமாறு ஆதரவோடு அம்மா ஆதரவோடு அவனை நல்ல முறையில நம்ம பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வைக்கணுப்பா. அமையா அமையா. ஏன்னா எனக்கு கட்டி மகன் கடைக்குட்டி மகன் அவன் தானே. ஏ அப்பா கட்டி மகன் அவன் மட்டும் தானே ஐயா. நல்ல முறையில அவனுக்கு கல்வி சொல்லி கொடுக்க வேண்டும். ஆமா ஆமா நம்ம பழைய இடத்த பூரா ஒங்க வச்சு வந்திருக்காமல கட்டி மகன் அப்படின்னு அம்மா சொல்லும் போது ஐயா அண்ணமாறு பட்டமாறு 6 பேரும் சரின்னு சம்மதிச்சாங்க. 6 பேரும் சரி என்று சம்மதிக்கிறார்கள். அம்மா அகத்தாட்சியும் அப்பா ஐயர்பட்டர் வேதியரும் ஐயா தாயும் தகப்பனுமா சேர்ந்து ஒரு நல்ல நாளை பார்த்தார்கள். நல்ல நாளை எந்த நாளா பாக்காங்க? குழந்தைகளை எல்லாம் அந்த காலத்துல படிக்க வைக்க வேண்டுமானால் அதற்கு நல்ல நாள் என்று ஒரு நாள் உண்டு வருஷத்துல. நல்ல நாள் எந்த நாள் ஐயாது? புரட்டாசி மாதத்துல சரி சரஸ்வதி பூஜை என்று ஒரு நாள் வரும். ஓ சரஸ்வதி பூஜை. ஆமா அந்த நாவுக்கரசி பிறந்த நாளே. அந்த சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள் ஆமா மறுநாள் விஜயதசமி என்று ஒரு நாள் வரும். ஓ விஜயதசமி தசமி திதி. சரஸ்வதி பூஜை அன்றைக்கு ஆமையா நோட்டெடுத்து எழுதப்படாது, புஸ்தகம் பார்த்து படிக்கப்படாது. ஆமா அந்த புக்கை தொடக்கூடாது. நாமல் படிக்கக்கூடிய புஸ்தகங்கள் நோட்டை எல்லாம் பூஜை ரூம்புல வைத்து கலைவாணி சரஸ்வதியானவளுக்கு பூஜை நடத்தி அம்மாளுக்கு முதல்ல பூஜையை முடிச்சு அன்று இரவு அந்த நோட்டு புஸ்தகத்தெல்லாம் பூஜை அறையில வைத்து விட்டு நைட்டு பூரா அந்த ரூம்லயே வச்சுட்டு காலையில விஜயதசமி என்று எடுத்து அன்னைக்கு தாமியா புதுசா நோட்ல எழுதணும். அன்னைக்கு தான் முதலாக புக்ல எழுதணும் பாத்துக்கோங்க. அந்த விஜயதசமி அன்று படித்தால் அந்த குழந்தைகள் எல்லாம் விசேஷமாகவே படிக்குமா. ஓ நல்ல பிள்ளைகள் ரெண்டா ஃபேமஸா படிக்கணும் ஒரு ஐதீகம் உண்டு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா என்னையா
விஜயதசமி அன்றுதான் குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைத்திருக்கிறார்கள். ஆமா, விஜயதசமி அன்னைக்கு தான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு தாப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன அஷ்டமி நவமியில தான் குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும். ஆமா, படிப்பு அப்படிதான் இருக்கு. அதை போல அம்மா விஜயதசமி அன்று ஆமையா அவ அரண்மனைக்கு ஒரு அண்ணாவி வாத்தியார வரவழைத்தார். அண்ணாவி வாத்தியார வரவழையா. அண்ணாவினா யாரு? ஐயா, அந்த ஐயா யாரையா? சூடாமணி வாத்தியார அவ அரண்மனைக்கு வரவழைத்தார். அவள் வைகுண்டபதி அக்கராபுரத்துல சரி. அவளுக்கு கல்வி சொல்லி கொடுக்கணும்னா சூடாமணி வாத்தியார போல யாரும் கிடையாது. அவள் சொல்லி கொடுக்கல வைனாலே ஆளே. 64 புராணங்களை படித்தவர் அவரு. அம்மாள் அம்மா சகலம் கற்றுணர்ந்த முனிவர்ல. முனிவர் இல்ல, வாத்தியார். வாத்தியாரா? அந்த சூடாமணி வாத்தியாரை தன் அரண்மனைக்கு அழைத்து வந்து சாந்தால் தரமளிகை சந்தனத்தினால கோலம் போட்டு அண்ணாவிக்கு முன்னால ஒரு தலவாழை இலைய விரித்து தலவாழை இலைக்கு மேல தேங்காய் பழம் தட்சிணை எல்லாம் கொடுத்து படைத்து வைத்து அண்ணாவி சூடாமணி வாத்தியாரு சம்மணத்தை போட்டு உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து அந்த வாக்கு சொல்ல போறா. அவருக்கு ஒரு கோடி வஸ்திரத்தை கட்ட சொல்லியாச்சு. இளைய முத்து பட்டனானவருக்கு ஒரு கோடி வஸ்திரங்கள் கட்டி சூடாமணி வாத்தியாரு முத்துப்பட்டனை தூக்கி அவர் மடியில வச்சாரு. பண்டரித்த ஓலை ஒன்றை கையில் எடுத்தார். சரி. அதுல எழுத்தாணிய கையில பிடித்து சரி அண்ணாவி வாத்தியார் ஏட்டோயில எழுதுகிறார். என்ன எழுத போறாரு? அண்ணாவி வாத்தியார் முதல் எழுதக்கூடிய எழுத்து என்ன எழுத போறாரு ஐயா? அறிவோம் நன்றாக குருவே குருவாழ்வை துணை. அறிவோம் நன்றாக குருவாழ்க என்று துணை என்று எழுதினா என்ன அர்த்தம் அதுக்கு? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயில் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை சொல் மிக்க மந்திரம் கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம் என்று அதுக்கு அர்த்தம். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அதற்கு அது அர்த்தம் அல்லவா? இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் உலகத்துல முதலாவது தெய்வம் யார் தெரியுமா? யாரு? நம்ம பெத்த தாய் தான். வேற யாரு ஐயா? நம்மளை எல்லாம் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தாலே நம்ம அம்மா. அம்மாதாயா உலகத்துல முதல் தெய்வமே. அம்மாதான் உலகத்துல முதல் தெய்வம். அம்மா மட்டும்தான். அம்மா சொல்லித்தான் நமக்கு அப்பா யாருன்னே தெரியும். அம்மா சொல்லல நமக்கு அப்பா யாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவள் சொன்னாதான் தெரியும். அப்பா சொல்லித்தான் நமக்கு வாத்தியார் சூடாமணி யாருன்னே தெரியும். அப்பா சொல்லித்தான் அவள் பேரே நமக்கு தெரியும். இல்ல நமக்கு எப்படி தெரிய போகுது? அவளே வாத்தியார் சொல்லித்தான் நமக்கு பேச்சியம்மா குலதெய்வம்னே தெரியும். அவள் சொல்லவே நமக்கு தெரியும். அப்ப உலகத்துல முதலாவது இடத்துல இருப்பது நம்ம அம்மா. அம்மா தான் இருக்காங்க. அரி சித்தரி நானா மோனா இத்தனா தூணா என்று எழுதி அந்த அண்ணாவி வாத்தியார் எழுதி கொண்டு இருக்கும் போது அண்ணாவி மடியில இருந்தாரு முத்துப்பட்டன். அண்ணாவி வாத்தியார் மடியை விட்டு கிளை இறங்கி அண்ணாவி கையில இருந்த யாட்டோலைய வெடுக்குன்னு புடுங்கினார் அல்லவா? அண்ணாவி வாத்தியார பார்த்து முத்துப்பட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயா வாரும் ஐயா வாத்தியாரே, அண்ணாவி வாத்தியாரே, என்னுடைய இடமாறில அறிக்கெடுத்தும் சொல்லாவிட்டா தேங்காய் பழம் தர மாட்டே, சென்னையும் கொடுக்க மாட்டே, ஓடி வச்சு தர மாட்டே, குருதட்சணை கொடுக்க மாட்டே என்று சொல்லி முத்துப்பட்டு அண்ணாவியை மதியாமே குருவத்தான் நினையாமே 5வது வயதில் அறிக்கருத்தம் சொல்ல போறா. அறிக்கருத்தம் ஆறுள்ளையா பாட்டு
கானா காவன்னா கூனா கூவன்னாகேனா என்ன கையனா என்ன கையனா அவன்னாயேகேனா ஐந்தனெல்லாம் வயதுமாச்சு அருளைய முத்துப்பட்ட அண்ணாவியை மதியாமல் அருக்கருத்தான் சொல்லுவானா வாத்தியார மதியாமல் இளைய முத்துப்பட்டனவன் அருக்கருத்தான் சொல்லுவானா ஆறு இளைய முத்துப்பட்டனானவன் அண்ணாவி வாத்தியார மதியாமலோ அண்ணாவிக்கு முன்னால அருக்க அறுத்தத்தை சொல்லும் போதும் சூடாமணி வாத்தியாருக்கு கோபம் வந்து விட்டது. அந்த இடத்தை விட்டு அவர் இளந்தரித்து அன்னைக்கு இளைய முத்துப்பட்டனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். என்னையா சாபத்தை கொடுக்கின்றார்? அடே முத்துப்பட்டா, ஏ முத்துப்பட்டா, உனக்கு 5 வயதிலே வந்து அண்ணாவி என்ற ஒரு மரியாதை இல்லாம உனக்கு போச்சப்பா. மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமல் போச்சே அப்பா. குரு வந்து எண்ணலையே முத்துப்பட்டா. முத்துப்பட்டா, அண்ணாவி வாத்தியார மதியாமல் அரிக்கருத்தம் சொன்னதினாலே இவ இருப்பானோ இறப்பானோ இடைவெளியில மாளுதானோ, இடைவெளியில் மாடுவானோ, இருப்பானோ இறப்பானோ இடைவெளியில மாண்டு விடுவானோ, மாண்டு மடிந்து போவானோ. இந்த அண்ணாவி வாத்தியார் அன்னைக்கே சொல்லிவிட்டு போய்விட்டார். மனதிலே நினைத்து சாபத்தை கொடுத்து விட்டார். ஒரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்த அண்ணாவி வாத்தியாராகப்பட்டவர் நல்லவனோ கெட்டவனோ இருந்தாலும், அவர் நல்லவரோ கெட்டவரோ இருந்தாலும் அண்ணாவி என்பவரை மதிக்க வேண்டும். ஆமா ஆமா, குருவை என்னைக்கும் மறக்கப்படாது. குருவை மதித்தவன் கோடீஸ்வரனாகி விடுவார். குருவை மதிச்சாலே கோடீஸ்வரனா ஆயிரலாம். இப்ப உள்ளவன் எவனாவது அண்ணாவிய மதிக்கானா மிதிக்கான். யாரையா மதிக்கா? தரையில கீழே தூக்கி போட்டு அண்ணாவிய 2 மிதி மிதிச்சுட்டு போயிருவான். மிதிச்சுட்டு போயிட்டு பாட்டு தெரியாம கும்பிடுவான், காலில் விழுந்து கும்பிடுவான். இப்ப நமது மலையாந்தருவில பேச்சியம்மன் கோவில் கொடை விழாவில சரி 3 நாளா நையாண்டி மேளம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. மேலகர சிந்தாமணியை சேர்ந்த முருகன் பாட்டியாருடைய நையாண்டி மேளம் நடந்துகிட்டு இருக்கு. நையாண்டி மேளம் ஃபேமஸா உள்ள ஆளுல அந்த அண்ணாவி முருகனை அவன் பக்க மேல கலைஞர்கள் மதிக்காங்களா? முன்னால விட்டுட்டு பின்னால புறம் பேசுவான். நாங்க நம்ம 6 பேரும் வில்லடிக்கும். சரி, நான் சொன்னதை கட்டக்கார மாரியப்பன் கேட்கானா? நீ கேட்க போறா? அப்பா நைட்ல சாப்பிடாதப்பான்னு சொன்னேன். அண்ணாவிய முன்னால விட்டு பின்னால புறம் பேசுதான் பக்க மேல கலைஞர்கள். அங்க மட்டுமா? நமது வில்லிசை கலையிலையும் அதே மாதிரிதான் இருக்கு.
அண்ணாவி சொல்வதை கட்டக்காரன் மதிக்க மாட்டாங்க. அவையா அவையா நாதசுர அண்ணாவி சொல்றத தொட நாதசுர அண்ணாவி கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டேங்காரு. அவன் பேர பிள்ளை அப்படிதான் இருப்பாரு. பூரா பேர பிள்ளை. அண்ணாவி வாத்தியார மதிக்கணுமியா. ஆமா ஆமா மதிக்கணும் ஐயா. குருவ நினைக்கணும். ஆமா ஆமா மதிக்கணும். இளைய முத்துப்பட்டன் அன்னைக்கே குருவ மறந்துட்டான். மறந்துட்டா. குருவை மறந்ததுனாலதான் அன்னைக்கே குருதோஷம் பிடிச்சது அவனுக்கு. அதனாலதான் அன்னைக்கு அவனுக்கு குருதோஷம் பிடித்து விட்டது. ஓ அதான் நைட்டு மத்தியானம் போல நைட்ல நம்ம லைஃபா பேசுன தவுல்காரன. தவல்காரரு நாதனக்காரர் நாயனக்காரரை மதிக்க மாட்டாங்க. அவையா முத்துப்பட்டனானவன் குருவ மதியாம இருக்க போய்த்தான். ஆமா அன்னைக்கு அவனுக்கு குருதோஷம் பிடித்து விட்டது. அவையா நம்ம கட்டக்கார மாரியப்ப என்ன மதிச்சிருந்திருப்பான் அன்னைக்கு அண்ணாவி ஆயிருப்பான். அதான் முல்லா உட்காந்துருக்கேன் இவ்வளவு. அவன் என்னைக்குமே அண்ணாவிய மதிக்கவும் மாட்டான், அண்ணாவிய நினைக்கவும் மாட்டான். அதனாலதான் அவன் 32 வருஷமா கட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவா அதே அடிக்காமல ஐயா. அண்ணாவி என்பது தெய்வத்துக்கு சமம். ஆமையா ஆமா அப்படி சொல்லுங்க ஐயா. தெய்வமும் ஒண்ணுதான், சொல்லி கொடுத்த வாத்தியாரும் ஒண்ணுதான். இப்படி விவரமா சொல்லுங்க ஐயா. ஒரு கோவிலில் ஒரு அட்வான்ஸ் வாங்குவதற்கு சரி அப்படி அதேதான் ஐயா. அந்த குருவை மதிக்கணுமியா, மதிக்கணும். முதல்ல குருவை மதிக்கணும் பாத்துக்கோங்க. அப்பதான் அவனுக்கு மேன்மை அடைய வேண்டும். ஆமா இல்ல எப்படி தெரியும். இளைய முத்துப்பட்டனுக்கு அண்ணாவி வாத்தியாராகப்பட்டவர். ஆமா ஆமையா இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டு அண்ணாவி வாத்தியாரானவர் போன பொழுது ஆமையா ஆமையா நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு புகழு நாடு கோடமாளை பொழியும் நாடு மொழியு நாடு குழுந்த சன்னல் வீசு நாடு நாடு தென்காசி மாநகரத்தில் நகரத்தில மலையாந்தரு வெள்ளாண்டு வரும் ஆண்டு வரும் அண்ணன் பொறுமைக்கு தருமாறையோ தர்மரையோ மலையாந்தருவில் ஆண்டு வரக்கூடிய புண்ணிய பூமான் யார் தெரியுமா? யாரு யாரண்ணா? அம்மா முத்துலட்சுமி என்று சொல்லக்கூடிய அம்மா. அம்மா முத்துலட்சுமி என்று சொல்லக்கூடிய அம்மா வல்லவா. ஆமா ஆமா சுவாமிய அவர்களுடைய பேத்தி பொண்ணாகிய யாரு யாரண்ணா? சக்தி என்பவர்களும் ஆமா கிருத்திகா என்பவர்களும் என்பவர்களும் பவினியா என்பவர்களும் நலசனா என்பவர்களும் மகா என்பவர்களும் கவின் என்பவர்களும் அம்மா முத்துலட்சுமி அம்மாவுக்கு பேரன்மார்கள் பேத்திமார் அல்லவா. ஆமா ஆமா சுவாமிய அவர்களுடைய திருக்கரத்தினால வந்து நமக்கு 200 லட்சம் அன்பளிப்பா செய்திருக்கார். உங்களோட வாசல் எல்லாம் லட்சியம் மாறுளாலே ஐயா வாழணுமா வாழணுமா 100 கோடி மலை முருகன் சன்னதேவோ நாட்டுலையும் நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு தென்காசி மாநகரத்தில் அலையாண்டருவில் ஆண்டு வரும் ஒருமைக்கு தாரும் மறை உடையதில்ல கருணரை என்னுடைய
உடைய அண்ணாச்சி யாரு என்று பார்ப்போமா? மாபெரும் கலைஞர் தான். புஷ்பத் வியாபாரம் செய்து வந்த செல்லச்சிமா எசக்கியா பிள்ளைதான் அவசிருந்து பெற்ற மகள் என்னுடைய மருமகள் எச்சியம்மன் கோமரத்தா எசக்கியம்மா கோமரத்தா புஷ்பம் வியாபாரம் செய்துவார் ராமகிருஷ்ணன் என்பவர் எந்தனக்கு மருமகன் அன்னாரோட திருக்காரத்தாய் ஆடுகின்ற மாமாவுக்கு எச்சியம்மா வாசல் 200 லட்சமாக அன்பளிப்பா செய்திருக்காரு உங்களோட வாசல் எடுத்திருக்கும் தொழில்கள் பரமேஸ்வரி அருளால் உலகம் மாதா கிருபையால் எச்சியம்மா அருளால் இசக்கியம்மன் கிருபையால் 100 கோடி அந்த மலைமுருகன் சன்னதி போல் நாட்டுலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழக்கூடிய நாடு தென்காசிமா நகரத்திலே மலையாந்தருவில் வாழ்ந்து வரக்கூடிய எனது அன்பு அண்ணாச்சியாகப்பட்ட சரி சங்கர் ஒலி ஒலி அமைப்பாளர் உரிமையாளர் சங்கர் ஒலி ஒலி அமைப்பின் உரிமையாளராகப்பட்ட அண்ணாச்சி சுடலை முத்து பிள்ளை அவர்கள் மாபெரும் கேபிள் டிவி உரிமையாளர் சங்கர் ஒலிபரக்கி அமைப்பாளரின் உரிமையாளரும் அண்ணாச்சி சுடலை முத்து பிள்ளை அவர்கள் நேற்று இரவு 200 லட்சம் அன்பளிப்பு செய்திருந்தார்கள். அதோடு பிள்ளைமார்கள் சமுதாயத்தில் அவதரித்த சிவசிறி முறுக்கு கடை வைத்திருப்பவர்கள் கைச்சுத்து முறுக்கு பணியாரம் அதிரசம் போட்டு வியாபாரம் செய்து வரக்கூடியவர்கள் பலகாரங்கள் வியாபாரம் செய்து வரக்கூடிய அவர்களும் நேற்று இரவு 200 லட்சம் அன்பளிப்பு செய்திருந்தார்கள். அவர்களும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அந்த ஆரிய நாட்டில அண்ணாவி வாத்தியாராகப்பட்டவர் இளைய முத்துப்பட்டனுக்கு இந்த ஒரு சாபத்தை கொடுத்து விட்டு வாத்தியார் போய்விட்டார் சென்று விட்டார். அப்படி இருக்கும்போது 6 இளைய முத்துப்பட்டனாகப்பட்டவர் 5 வயதிலே அறிவு பள்ளி எல்லாம் படித்து முடித்தார். அப்ப அவருக்கு வயது 6-7 வயதாச்சு. 6-7 வயதாக இருக்கின்ற போது இளைய முத்துப்பட்டன் என்னமெல்லாம் படித்தார் தெரியுமா? என்னமெல்லாம் படித்து வருகின்றார்? 64 சாஸ்திரமோ 1008 கலைக்கான 101 மந்திரமோ இதிகாச புராணங்களை இளையப்பட்டன் படிப்பாரா சாஸ்திர நூல்கள்
புராணங்களை படிப்பார் 64 சாஸ்திரங்களும் வேதாந்த மந்திரங்களை படித்தார் முத்துப்பட்டனானவர். ராமாயணத்தை படித்தார், மகாபாரதத்தை படித்தார், கந்த புராணம் படித்தார், வாலி மோட்சத்தை படித்தார், படிக்காரு, வள்ளி திருமணத்தை படித்தார். திருமணம் படிக்கிறார். இப்படியாக 64 சாஸ்திர நூல்களையும் இளைய முத்துப்பட்டன் படித்தார் அல்லவா? படித்து வருகிறார் அல்லவா? அது மட்டுமா படித்து முடித்தார் முத்துப்பட்டன்? வேற என்னையா, வேற என்னையா? பிராமணர்கள் ஓதக்கூடிய மந்திரங்களை படித்தார். படிக்கார், படிக்கார், படிக்கார். சுக்லாம்பரதம், சசிவர்ணம், சசிவர்ணம் என்று சொல்லக்கூடிய 533 வேதங்களையும் நல்ல பேசா படிக்கா 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 முத்துப்பட்டனானவர் படித்து முடித்தார் அல்லவா? படித்து முடித்தார் அல்லவா? அது மட்டுமா? வேற என்ன, வேற என்ன? இளைய முத்துப்பட்டன் மாமாக்கு 12 வயதுமாச்சு. வயதுமாச்சு பருவமன காலமாச்சு. இளைய முத்துப்பட்டன இன்னும் என்ன படிக்குவார? யானையத்தும் குதிரையாட்டம் என்ன மல்லடம்பு செலம்பு தோழி அவர் மந்திரமும் தந்திரமும் மாயவித்தை படிப்பான். இளைய முத்துப்பட்டன கூடு விட்டு கூடு பாய் படிவத்தை தான் படித்தான். முச்சடைக்கு பாய்ந்தாரான் அவர் 300 அடி பாய்ந்திடும். தம்மடைக்கு பாய்ந்தாரான் 400 அடி பாய்ந்திடும். இளைய முத்துப்பட்டன 12 வயதில படியாத தொழிலும் படியாத தொழிலும் இல்ல. இளைய முத்துப்பட்டனுக்கு 12 வயதுமாச்சு. பருவமான காலமாச்சு. 12 வயதில அவரோ படியாத தொழிலும் இல்ல, படியாத தொழிலும் இல்ல, பாராத புராணம் இல்ல. வரக்கூடிய காலத்துல ஒரு நாள் அம்மா அகத்தாட்சி பெண் இளந்தரித்து வந்தா. தான் பெற்றெடுத்த பட்டமார் 7 பேரையும் கூப்பிட்டா. பிள்ளைகளை 7 பேரையும் கூப்பிடுதா பாசத்தோடு. அடே மக்கமார்களே, பட்டமார்களே,
என் மகனான இளைய முத்துப்பட்டன் கடைக்குட்டி பிள்ளை அம்மா அந்த கடைக்குட்டி பிள்ளை 12 வயதுக்குள்ள பல புராண நூல்களை படித்து விட்டான். அம்மா 12 வயசுலயே அத்தனையும் படிச்சு முடிச்சுட்டான். என்னென்னலாம் உண்டோ அத்தனை பூரா படிச்சு முடிச்சுட்டான். சகலகலா வல்லவனாக இருக்கிறான் முத்துப்பட்டன் ஆரிய நாட்டுல. 12 வயசுலயே ஆல்ரவுண்டர் ஆயிட்டானே, பரவாயில்லையே பிள்ளை. அதனால உங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குப்பா, அதை நிறைவேற்றி காட்டணும். அம்மா உங்களுக்கு அப்படி என்ன ஆசை இருக்கு சொல்லுங்க, விவரமா சொல்லுங்க, நிறைவேற்றிடுவோம். எப்பா இது என்ன மாசம் தெரியுமா? இது என்ன மாசம்மா? வந்ததுல மாசி மாதம். ஓ மாசி மாதம். நாளைக்கு 11ஆம் தேதியா இருப்பதுனால வெள்ளிக்கிழமை. ஐயா நாளைக்கு மாசி மாதத்துல சிவன்ராத்திரின்னு ஒரு நல்ல நாள் வருகிறது. ஓ சிவராத்திரி. அம்மா மாசி மாதம் தான் வரும்னே. சிவனுக்கு வந்தது சிவன்ராத்திரி. சிவன்ராத்திரி. அவர் தேவைக்கு உகந்தது நவராத்திரி. ஓ அந்த அம்பாளுக்கு உகந்தது நவராத்திரி. கொலுவு சிவன்ராத்திரி என்று நாமெல்லாம் விடிய விடிய ஆதி நாட்டுல முழிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆமா விடிய முழிச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த உமிநீரை கூட முழுங்கப்படாது. அதனால நாளைக்கு சிவன்ராத்திரி என்று ஆரிய நாட்டுல ஊர் மடமானதை அலங்கரித்து ஒரு மனத்தை அலங்கரித்து சிங்கார பந்தலிலே அலங்கார தடலிலே அலங்கார பந்தையில சிங்கார மேடையில இளைய முத்துப்பட்டனை சபா மண்டபத்தில் அமர வைத்து அந்த பிள்ளைய சபா மண்டபத்திலே அலங்கரித்து இளைய முத்துப்பட்டனை அமர வைத்து முத்துப்பட்டனானவன் ராமாயணம் படிக்க வேண்டும். நம்மெல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். ராமாயணம் படிக்க வேண்டும். அது நம்ம காதா வருஷம் சிங்கப்பட்டியில இருந்து முருகையரை தான் கூட்டு வராங்க படிக்கிறதுக்கு. இந்த வருஷம் நம்ம மகனை படிக்க வைக்கணும். இந்த வருஷம் நம்ம பிள்ளைய. ஆமா என்று அம்மா அகத்தாட்சி பெண்ணானவள் சொன்னார். மாசி மாதம் என்றால் அங்காள பரமேஸ்வரி அம்மாவுக்கு அழகு வாங்கும் நாள். ஓஹோ அங்காள பரமேஸ்வரி நல்ல உகந்த நாள். அதனால என்ன இளைய முத்துப்பட்டனை ராமாயணம் படிக்க வைக்க வேண்டும். ஐயா முத்துப்பட்டன் ராமாயணம் படிக்க வேண்டும். நம்ம எல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் சொன்னா அம்மா அகத்தாட்சி. ஆமா நம்ம பிள்ளை படிக்கணும், நம்ம காதால கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. உடனே பட்டமாறு 7 பேர் சரி என்று சம்மதித்து நம்ம அம்மா பேரு தட்ட மாட்டாங்கல்ல பிள்ளைகள. ஆரிய நாட்டுல என்ன அந்த பெருமாள் கோவில் வீதியில அந்த பெருமாள் கோவில் வீதியில கிளமேல் வீதி 3 கிலோமீட்டர் இருக்கும். இருக்கும்ல கொஞ்சம் காலி இடம் கிடக்குமா இல்ல. அந்த ரத வீதியை அலங்காரம் செய்தார்கள் பட்டமாறு 7 பேரும். சரி பட்டமாறு 7 பேரும் அலங்காரம் செய்து அம்மா அலங்காரம் செய்து தோரணையால ஒரு அழகான பந்தல போட்டு அலங்கார ஒரு பந்தல போடுதாங்க. வாழை மரம் கொண்டு வந்து வரிசையா கட்டினார்கள். வரிசையாக அலங்கரித்தார்கள். தென்னை மரத்தை பிளந்து தெருவெல்லாம் கட்டினார்கள். தெருவெல்லாம் அலங்கரித்தார்கள். அது மட்டுமாயா ஐயா வேற என்ன? முத்துப்பட்டனுடைய ராமாயணத்தை கேட்பதற்கு அந்த ராமாயண காவியத்தை கேட்பதற்கு ஆரிய நாட்டு பிராமணர்கள் பிராமணத்திகள் எல்லாம் கூடுவாங்கல்ல. போல ஐயர்வாள்ல உன்னு போல கூடி நிக்கா. அதுக்கு தகுந்த மாதிரி சரி ஆட்சியெல்லாம் வந்திருக்காளா? பெரியவர்கள் உட்காருவதற்கு சோபாவை போட்டார்கள். அப்பமே உண்டு சோபா. இளைஞர்கள் உட்காருவதற்கு ஆற்று மணலை கொண்டு வந்து விரித்தார்கள். நல்ல பூமணல் என்ன பண்ணா தெரியாதுல்ல. முன்னால ஆற்று மணல் பின்னால சோபாக்கள். அமையா சைசவாரியா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே மண்டபத்துல பார்த்தேன்னா அலங்காரம் அப்படி இருக்கு. பூரா ஒரே தோரண அலங்காரம். அந்த ஆரிய நாட்டுல அப்பாப்பட்டனும் தம்பி குப்பாப்பட்டனும் சரி முத நாளே பாருங்க ஊருக்குள்ள போய் தம்புரா அடித்து அறிவிப்பு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? நாளைக்கு சிவன்ராத்திரி மாலை 7 மணி அளவிலே சாயந்தரம் மணி 7 மணி அளவிலே எங்களது அன்பு தம்பியான முத்துப்பட்டன் சபா மண்டபத்திலே அருமை தம்பி சபா மண்டபத்திலே ராமபிரானுடைய கதை ராமாயணத்தை படிக்க போகிறான். பிள்ளாண்ட படிக்க போறா. வாங்கோ அனைவர்களும். ராமாயணம் கேட்பதற்கு அனைவர்களும் வருக வருக என்று பரவோசை அடித்தார்கள். வருக என்று பரவோசை அடித்து வருகிறார். தெருக்கள் எல்லாம் வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுனாங்க. பூரா டிஜிட்டல் போர்டுதான். முக்குக்கு டிஜிட்டல் போர்டு வைத்தார்கள். மறுநாள் சிவராத்திரி ஆச்சு. இளைய முத்துப்பட்டனுடைய ராமாயணத்தை கேட்பதற்கு சரி ஆரிய நாட்டில் உள்ள பிராமணர்கள் பிராமணத்திகள்
அய்யர்வாள்லாம் ஒண்ணு போல ஆவலா எதிர்பார்க்க என்ன படிக்க போறானே. சிறுவர்கள், சிறுமிகள், பெரியோர்கள், இளைஞர்கள் ஆமையா. கூட்டம் கூட்டமா வராங்க சபா மண்டபத்துக்கு. ஓ புள்ளாண்ட படிக்க போறானே. அவரவர்கள் வந்து சரி. அவரவர்களுக்கு உண்டான சிம்மாசனத்தில் உட்கார்ந்தார்கள். ஓ அமர வைத்தார்கள், சிம்மாசனம் உட்கார்ந்தார்கள். அதுலயும் பாருங்க அந்த சபா மண்டபத்துல ஆமையா. ராமாயண கதை படிப்பதற்கு பொறுப்பு யாரு தெரியுமா? யாரு யாரு யாரு? தங்கம் என்ற பிராமணால் தான் அதுக்கு பொறுப்பு. ஓ அவள் அய்யர்வாள், அவள் தான் பொறுப்பு. அவள் பிள்ளைவாளா கதையிலயா தங்கம், அவர் பேரு ஐயர்வாள். ஆமா அவ அய்யர்வாள் வாழ். ஆமா ரெண்டு ஆள் ஒண்ணுதானே. அவள் தான் பொறுப்பா நின்று இந்த ராமாயண கதையை நடத்துறாரு. அவன் பொறுப்பான உள்ள ஆளு, ரொம்ப பொறுப்பா செய்வா எதுவுமே. சிவராத்திரி அன்று மாலக்கருக்கல் மயூருண்ட வேளையில பட்டமாறு அண்ணமாறு 6 பேரும் சேர்ந்து நம்ம சேர்ந்து இளைய முத்துப்பட்டனுக்கு ஒரு கோடி வஸ்திரத்தை கட்டி ஆமையா. முத்துப்பட்டனுடைய கையை பிடித்து அண்ணமாறு 6 பேரும் அழைத்து கொண்டு மேடைக்கு வராங்க. ஓ ஆமா அந்த சபா மண்டபத்துக்கு அழைத்து வருகிறார்கள் அருமை தம்பிய. சபா மண்டபத்துல சரி. அண்ணமாறு 6 பேர்களுக்கும் சிம்மாசனம் போட்டிருக்கு. சிம்மாசனம் அமர்த்திருக்காங்க. அவ அம்மாவுக்கு ஒரு சிம்மாசனம் போட்டிருக்கு. ஆமா 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 போட்டிருக்காங்க. அப்ப மேடையில கொண்டு வந்து தம்பிய நிறுத்தினாங்க. ஆமா மேடை கூட்டு வந்தாச்சு தம்பிய. அப்பா பட்டனானவன் ராமாயண புத்தகத்தை கையில எடுத்தான். ஓ பிள்ளையாண்ட கையில கொடுக்காத காவியத்தை முத்துப்பட்டன் கையில கொண்டு போய் ராமாயணத்தை கொடுத்தான். கொடுத்துட்டான். தம்பி ஐயா என்ன? டேய் முத்துப்பட்டா, முத்துப்பட்டா நல்ல கேளு, விவரமா கேளு, காது கொடுத்து. இந்த 1000 பேர் கூட்டத்துல 1000 பேர் கூட்டத்துல நீ ராமாயணத்தை நன்னா படிக்கணும். ஓ நன்னா படிக்கணும், கேட்டுக்கோ. நன்னா படிக்கணும், பேசா படிக்கணும். கவியாகவும் சொல்லணும், கவிக்கு அர்த்தமும் சொல்லணும், பொருளும் சொல்லணும். அப்பா சொல்லக்கூடிய வார்த்தையும் குளுமையா இருக்கணும், சொல்லக்கூடிய வார்த்தையும் குளுமையா இருக்கணும். பாத்துக்கோ. மக்கள் எல்லாம் ராமாயணத்தை கேட்டு உனக்கு ஆரவாரமா கை தட்டணும். அம்மா நீ உன்னோட வார்த்தையை கேட்டு பூரா மக்கள் அந்த ஆனந்தத்துல கை தட்டணும். பாத்துக்க. மக்கள் எல்லாம் உன்னை ஆசீர்வாதம் செய்யணும். அம்மா ரொம்ப அவளோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஆரம்பி அப்படின்னு அம்மாவும் அண்ணனும் சொன்னாங்க. சரி. அப்படி சொல்லும் போது என்ன முத்துப்பட்டன் அதுக்கு சரின்னு சம்மதிச்சான். சம்மதித்தார் முத்துப்பட்டன். உடனே முத்துப்பட்டன் சரின்னு சம்மதிச்சு சம்மதித்து ராமாயண புத்தகத்தை கையேந்தி வாங்கினான். ஆமா கையேந்தி வாங்கிட்டான். என்ன முத்துப்பட்டனுடைய கையில ராமாயண புத்தகம் இருக்கு. ஐயா கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு பார்வமும் பார்த்தான். ஐயா எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு கூட்டம். கிழக்க பார்த்தான், கிழக்க பார்த்தான், வடக்க பார்த்தான், தெற்க பார்த்தான். வாலிபர் கூட்டம். வடக்க பார்த்தா ஒரே வாலிபர்கள் கூட்டமா உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. என்ன கிழக்க பார்த்தா ஒரே பெண்கள் கூட்டமா இருக்கு. மேற்க பார்த்தா ஒரே ஆம்பளைகள் கூட்டமா இருக்கு. முத்துப்பட்டனுக்கு முன்னால என்ன எள்ளு போட்டா எள்ளு இறங்காத கூட்டம். அவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்துங்க. முத்துப்பட்டன் எப்போ வாய திறப்பா ராமாயணம் படிப்பாம்னு சொல்லி நம்ம காதால கேட்கலாம்னு நினைச்சு முத்துப்பட்டன் மேலேயே மக்கள் எல்லாம் கவனமா இருக்காங்க. ஊர் அங்க இருக்க கூட்டம் ஊரா கண்டு ஊரா அவன் மேலதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது முத்துப்பட்டனாகப்பட்டவர் என்ன செய்கின்றார்? அவருடைய மனமதில என்னையா எண்ணுகிறார் அல்லவா? ஐயா எண்ணுகிறார். இப்பேற்பட்ட 1000 பேர் கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் நம்ம ராமாயணத்தை கேட்பதற்கு இருக்கிறார்களே. இப்பேற்பட்ட 1000 பேர் சபையில வந்து இந்த லட்சக்கணக்கான பேர் கூட்டத்தில நம்ம ராமாயணம் படிக்கும் போது நம்ம ராமாயணம் படிக்கும் போது ஒழுங்காக படித்தோமானா போவல வந்து நமக்கு சேரும். நம்ம தப்பில்லாமல் படித்தோமானா நமக்கு தப்பு பிழை வந்து சேரும். ராமாயணம் படிக்கும் போது இந்த 1000 பேர் கூட்டத்தில் ராமனோட அழகை கண்டு ஒரு ஆம கண்ணு அறுத்தி ஆராய்ந்து பார்த்துட்டாலும் அழிவு காலம் வந்து சேரும். ஒரு கொள்ளி கண்ணு பெண்ணு அறுத்தி நம்மளை பார்த்துட்டாலும் குற்றங்கூரை வந்து
வந்து சேரும் என்று முத்துப்பட்டன் மனதில் எண்ணி அவர் ராமாயணம் படிக்கும் போது ராமா என்று சொல்வதற்கு நாவு வந்து வளையாமல் மரா என்று சொல்லி அவர் மாறி மாறி சொல்லுறாரு திக்கு படிப்பாரா ஸ்ரீராமனுடைய திருக்கதைய கொளறி கொளறி படிப்பாரா படிப்பாரா கோதண்டல் திருக்கதைய கோதண்டன் திருக்கதைய படிக்கும் போது ஆறுளைய முத்துப்பட்ட ராமாயணம் படிக்கும் போது படிக்கும் போது கூட்டமெல்லாம் சிரிக்குதையா அந்த மக்கள் எல்லாம் எண்ணுவாரா இளைய முத்துப்பட்டனவன் ராமாயணத்தை ஆரம்பிக்கும் நேரத்தில் ராமா என்று சொல்வதற்கு நாவு வந்து வளையல்லையா மரா என்று சொல்லி மாறி மாறி சொல்லுறானே என்னத்தை படிக்க போன படிப்பு ஒண்ணும் சரியும் இல்லை எல்லாரும் மனதில் எண்ணி கூட்டமெல்லாம் கலையுதையா ஆயிரம் பேர் கூட்டம் அல்ல அது சமயம் கலையும் போது கூட்டம் இழந்தரித்து போகும் போது இளைய முத்துப்பட்டனவன் சபா மண்டபத்தில் 7 பேரு இருக்கும் போது பட்டனவன் இழந்தறிந்தான் தம்பி மேல கோபத்தோடு அப்பா பட்டன் இழந்தறிந்தான் தம்பி செய்த தவறுக்காக தம்பி என்றும் எண்ணாமல் பிறவி என்றும் நினையாம அப்பா பட்டனா நானவன் கையோடு கையோடு உச்சிலையும் கொண்டுதான் உச்சிலையும் கொட்டும் போது இளைய முத்துப்பட்டனுக்கு உள்ளாங்காலத்து பிடிக்கி 1000 பேர் சபை தனில இளைய முத்துப்பட்டன் அவன் அண்ணன் செய்த தவறுக்காக அண்ணனவன் கொட்ட போய் அது மகள் முத்துப்பட்டன் கண்ணீரையும் வடிப்பான போல கண்ணீரையும் எல்லாம் வடிப்பான் பகலம் போல கண்ணீர பக்கம் பக்கம் எல்லாம் வடிப்பான கண்ணீரும் கவலையும் அம்மா வீடும் வாடி வந்து அவல்லாது சொல்லுவான அவல்லாது சொல்லுவான ஆரிழைய முத்து பாட்டு
கண்ணீரை தார தாரையா வடித்தா முத்துப்பட்டல். ஆமோ பக்கத்துல இருக்கிற அம்மா அகத்தாட்சி பெண்ணானவள் ஐயா அம்மாட்டதான் வந்து ஆவல ஆதி உலகத்தில் புள்ள சொல்ல முடியும். சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்? அகத்தாட்சியை வரவழைத்தான் முத்துப்பட்டல். ஐயா அம்மா என்ன உங்களிடத்துல நான் ராமாயணம் படிக்கணும்னு நானா சொன்னம்மா. என்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ராமாயணம் படின்னு சொல்லிட்டு ஆமா, நீங்க தான் சொன்னீங்க ராமாயணம் படிக்க. சபா மண்டபத்துக்கு என்ன அழைத்து வந்து அழைத்து வந்து அம்மா நான் ராமாயணத்தை ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கின்ற போது ஏதோ என் வாயானது கொளறி விட்டது. எப்படியோ வாய் ரேசா கொழுவி போச்சு. ராமானு சொல்வதற்கு மரா என்று சொன்னதுனால ஆமா, லைட்டா வாய் பெசுக்கி போச்சு. உன் மூத்த மகன் அப்பா பட்டன் செய்த வேலைய பத்தியா? தலைமகம் பண்ண வேலைய பத்தியாமா? அப்பா பட்டன் என்ன தம்பின்னு நினைச்சானா? தம்பினே நினைக்கல, கூட பிறப்புன்னு கூட நினைக்கல. கூட பிறந்த ரத்த பாசம்னு மதிச்சானா? மதிக்கல. ஓங்குன கையோடு என் உச்சியில கொட்டிட்டானம்மா. உச்சாந்தலையில கொட்டிட்டானம்மா. என்ன கொட்டும் போது எத்தனை பேரு கண்ணால பாத்துட்டாங்க. ஏப்பா சபையில இத்தனை பேரு கண்ணால பார்த்தாங்கன்னு தெரியுமா? ஏ அம்மா அகத்தாட்சி, ஏ அம்மா கூட்டத்துல கொட்டுனது கொட்டுனது கூட்டத்துல கொட்டுனது கொட்டுனது உள்ளங்காலு பூடிக்கு உச்சிலையும் கொட்டுனது உள்ளங்கால் பூடிக்கு சபைத நில கொட்டுனது சாகுவரை மாறாதம்மா. உச்சிலையும் கொட்டுனது உயிர் போனாலும் தீராதம்மா. அப்பா பட்டல் செய்த வேலையே ஆராதம்மா தீராதம்மா. இது ஊருக்குள்ள தெரியுமானா? உவல வந்து எனக்கு சேரும் சாகு மட்டும் மாறாதம்மா. அம்மா தாட்சி அப்பா பட்டல் இடம் அதில அம்மாவும் நீயும் போய் அவளாதி கேளாவிட்டால் அரும மகள் முத்து பட்டல் ஆயுசோட இருக்க மாட்டேன். அரும மகனான முத்துப்பட்டன் அம்மா இடத்துல வந்து அப்பா பட்டன் என்ன அடிச்சுட்டானம்மான்னு சொல்லும் போது அத காதுல கேட்ட பெத்ததாய் அகத்தாட்சி என்னையா செய்யணும்? நல்ல பெத்தவளா இருப்பான்னு சொன்னா மூத்த மகன் அப்பா பட்டனை கூப்பிட்டு தட்டி கேட்டிருக்கணும். ஐயா. பெத்தவனுக்கு கேட்டு இருந்தா அந்த கதை வந்திருக்காது. ஆமா, பெத்ததாயி அப்படி கேட்டாள. எங்க கேட்டாயா? இளைய முத்துப்பட்டனுக்கு தான் புத்திமதியை சொன்னா. என் மகனே இளைய முத்துப்பட்டா கடைக்குட்டி மகனே, என் மகனே உனக்கு வேற யாருப்பா கொட்டி இருக்கா? யாருப்பா கொட்டி விட்டா? உன் அண்ணனான அப்பா பட்டன் தானடா கொட்டி இருக்கா. கொட்டி இருக்க. உன் கூட பிறந்த அண்ணன் தானடா உன்னை அடிச்சிருக்கா. அடிச்சிருக்கா. அதுக்காக நீ கவலை அடைய வேண்டாம் அப்பா. வேண்டாமே அப்பா, நம்ம மகனே முத்துப்பட்ட அண்ணனாவல் அடித்ததையும் அம்மாவும் கேட்கலாமா? சமயன் வந்து கொட்டுனத தாயும் போய் கேட்கலாமா? பிறவி வந்து கொட்டுனதை தாயும் கேட்கலாமா? என் மகனே முத்துப்பட்டா
கொட்டினாலும் அம்மா நானும் கேட்டிருப்பேன் என் மகனே முத்துப்பட்டா நாள ஒரு காலத்தில அம்மாவும் அப்பாவும் ஆண்டு நல்ல மடிந்தாலும் அப்பா பட்டன் வந்தா அவன் குடும்பத்துக்கு மூத்த வேண்டா குடும்ப பொறுப்பு உள்ள வேண்டா குடும்பத்துக்கு மூத்த வந்தா குடும்ப பொறுப்பு உள்ள வந்தா அண்ணனுக்கும் அண்ணன் தானே அப்பாவுக்கும் அப்பா தானே தகப்பனுக்கும் தகப்பன் தானே தமையனுக்கும் தமையன் தானே என் மகனே முத்துப்பட்டா அண்ணன் தாடி திருங்க கண்ணீர வடியாதேண்டா கண்ணீரை தான வடியாதப்பா கவலை ஒண்ணு நினையாதப்பா அம்மா கத்தாட்சி பெண்ணானவள் புத்திமதி எல்லாம் சொல்லிவிட்டு முத்துப்பட்டனை அழைத்து கொண்டு தன் அரண்மனைக்கு வந்தார். அரண்மனைக்கு வந்த புள்ளையான முத்துப்பட்டன் அவன் மனசு சம்மதிக்கல. முத்துப்பட்டன் ஆனவன் என்னையா நினைக்கா மனதிலே என்னையா நினைக்கின்றான் 1000 பேர் கூட்டத்திலே வேணா அண்ணன் நம்மளை கொட்டி விட்டான். அண்ணன் கொட்டி விட்டான். அண்ணன் கொட்டினான் என்று அம்மா இடத்தில் நம்ம சொன்னமானா ஆவலாதி சொன்னோமே நம்ம அம்மாவான அகத்தாட்சி பிராமணத்தி மூத்த மகனை கூப்பிட்டு யாண்டா தம்பியை கொட்டுனு ஒரு வார்த்தை கேட்கலையே. தம்பியை இப்படி கொட்டலாமா என்று ஒரு வார்த்தை கூட கேட்கலையா. நம்மளை பார்த்து மேல வாங்கி கேட்கல. மனதார ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அப்படி அம்மா கேட்டிருந்தாளானா ஆமா அவ சுவாமியா மனசானது ஐசா குளிர்ந்திருக்குமே. மனசானது ஆறி இருக்குமே தேறி இருக்குமே. அம்மா அகத்தாட்சியும் அப்படி கேட்கலையே. அப்படி ஒன்று ஒரு வார்த்தை கேட்கவில்லையா. கூட்டத்துல வைத்து ஆனா அண்ணன் நம்மளை கொட்டி விட்டான். கொட்டிட்டான அம்மாவும் அண்ணன் பட்டனை கூப்பிட்டு தட்டி கேட்கலையே. தட்டி கேட்கலையா. அப்ப இந்த அரண்மனையில நமக்கு என்ன மதிப்பு இருக்கு? என்ன மதிப்பு இருக்கு? அண்ணனும் நமக்கு ஆதரவு இல்ல. இல்ல இல்லையா. பெத்ததாய் அம்மாவும் நமக்கு ஆதரவு இல்ல. ஒரு ஆறுதலா இல்லையா. இன்னைக்கு நமக்கு இந்த அரண்மனையில இந்த கெதினா இன்னைக்கே நமக்கு இந்த கெதி என்றால் நாள ஒரு காலத்துல அம்மாவும் அப்பாவும் இறந்த ஒரு காலத்தில் அண்ணமாறு 6 பேருமா சேர்ந்து ஆரிய நாட்டை விட்டு வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களே. விரட்டினாலும் விரட்டி விடுவார்களே. இப்பேற்பட்ட அண்ணன் நமக்கு இனி தேவையா? இப்பேற்பட்ட அண்ணமாரோடு நாம இருக்கலாமா? இப்பேற்பட்ட அம்மா நமக்கு தேவையா? தேவையா தேவையா. இன்னைக்கு இந்த நிலைமை நாளைக்கு என்ன நிலைமையோ தெரியலையே. தெரியவில்லையா. இந்த இளைய முத்துப்பட்டன் ஆனவன் அண்ணன் கொட்டுன ஒரு கொட்டுக்காகவும் அம்மா ஒரு வார்த்தை ஆவலாது கேளாத காரணத்தினாலையும் ஆதரவாக பேசாத ஒரு காரணத்தினாலையும் 8 நாள் ஒரு வார காலமாக அவனுக்கு படுத்தாலும் தூக்கம் இல்ல. ஆயு போட்டால் உறக்கம் இல்ல. அந்த நினைப்பாயிருக்கானே. கண்ணீரும் கவலையுமா அவன் உண்ண மாட்டா உறங்க மாட்டா. 6 இளைய முத்துப்பட்டன் மனமதில எண்ணுவான
முத்துப்பட்ட நேரத்துல நேரத்தில ஊரை விட்டு போக வேணும் போக வேணும் ஊர போயல்லவோ வளப்பருக்கு பிள்ளையாக வளர்ந்தாலும் பரவாயில்லை அம்மாவும் நமக்கு வேண்டாம் அண்ணம்மார்களும் நமக்கு வேண்டாம் முத்து பட்டணவள் மனதில் எண்ணி அண்ணன் கொட்டுக்காக அம்மா அவலாதி கேளாதாலே 8வது நாளையில ஆறிளைய முத்து படுத்திருந்த பாலகண்டா நேரம் போல நேரம் போலே அதரை பிள்ளை முழிப்பானா விட்டு விட்டு வெளியே வர வெளியே வராவே உடுத்துன வேஷ்டியோடு கம்பி போட்ட முண்டோடு அவன் கையறில காசும் இல்லை காசும் இல்லை கடன் கொடுப்பார் யாரும் இல்ல யாரும் இல்லை 12 வயதில வயதிலே அம்மாவை மறந்துட்டானே மறந்துட்டானே அண்ணம்மாரை வருத்திட்டானே வருத்திட்டானே அவன் தாயத்தை மறந்துட்டானே சமயமாற வருத்தானே சொத்து இழந்தான் சுகம் இழந்தான் மண்ணு இழந்து மன இழந்து இளைய முத்து பட்டன அரண்மனையும் அந்தன கடந்து அவன் விட்டு விட்டு வெளிய விவரமான முத்து பெருவாசல் வருவா எண்ணாத எண்ணமல்ல பாண்டியனிடம் போனமனால் பழுது நமக்கு வந்து சேரும் அந்த சோழனிடம் போனமனால் ஐயா சோறு உண்டு சொணையும் இல்லை சேரனிடம் போனமனால் சாமிக்கேது மிச்சம் உண்டு மலையங்கணம் போனமனால் அந்த மலையங்கண தேசத்தில் தெரிந்த தொழிலை செய்திடலாம் மலையாளத்தில் பொழைத்திடலாம் இந்த முத்துப்பட்டன் மனதில் எண்ணி அவன் ஆரிய நாடு விட்டு கால்நடைய நடந்து வர கால்நடையா நடந்து வர அந்த கட்டி மகள் முத்துப்பட்ட திரும்புவானா
செல்லம் மகன் முத்துப்பட்டல் முத்துப்பட்டல் அவன் கும்பகோணம் விளக்கு விட்டு விளக்கும் விட்டு அவன் தஞ்சாவூர் வருவான வருவானா தஞ்சை பெரிய கோவில் வணங்கி விட்டு வணங்கி விட்டு நடந்து வர முத்துப்பட்டல் முத்துப்பட்டல் ஐயா திண்டுக்கல் பாதையாக பாதையாக மதுரைக்கு வருவான வருவானா அந்த வைகையில நீராடி 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 மாத்துடித்து மதுடித்து என்ன மதுரை வாழும் சொக்கரையும் அம்மா மீனாட்சியை வணங்கி விட்டு வணங்கி விட்டு அவன மறுநாள காலையில தென்முகமா திரும்புவான் திருப்பரங்குன்றத்தில முருகனை வணங்கி விட்டு திருமங்கலம் பாதையாக இளைய முத்துப்பட்டன ஒரு மாத காலமாக ஊரு ஊரா போயல்ல உண்ணான உண்ணலை உறங்கு நான உறங்கலை தூங்கு நான தூங்கலை கால்நடையா நடந்துவார் திருமங்கலம் பாதையாக 12 வயதில் பாலகல் முத்துப்பட்டன் அண்ணன் கொட்டின கொட்டுக்காக அம்மாவில்லாது கேளாதால ஊரை விட்டு வந்த புள்ளை திருமங்கலம் பாதையாக விருதுநகர் வழக்கு வெட்டி சாத்தூர் வருவார் அன்னிரவு தங்கி விட்டு மறுநாள் காலையில் கோவில் பெட்டி பாதையாக மேல்முகமா திரும்புவார் கழுகும் மலதன கடன் சங்கரன் கோவில் வருவார் சங்கர் நயினார் கோவிலில சங்கர் நயினார் கோவிலில் ஆபூட பொய்கையில இளையவட்டன் தீர்த்தமாடி சங்கர்லிங்க நயினார் கோமதிய வணங்கி விட்டு மறுநாள காலையில் இளைய முத்து பட்டணம் குத்தாலம் வருவார் அரிக்கரையில் நேரார் குத்தாலிங்க நாதரை குழல்வாய் மொழி அம்மா